இந்த உலகத்தில் சொல்வார்கள் அல்லவா, பகல்ல பார்த்து பேசணும், நைட்டு அதுவும் பேசக்கூடாது. ஏன்னா மற்றவர்களுக்கு நாம் என்ன பேசுறோமோ அது தெரிந்துவிடும். யாரோ ஒருவரை குறித்து நாம் பேசுவோமானால் அது தெரிந்துவிடும் என்று சொல்லி இந்த உலகத்தில் ஜனங்கள் சொல்வதுண்டு. ஆகவே இந்த பொது தளத்திலோ பொது வெளியிலோ கூட பல நேரங்களில் பலர் அரசியல்வாதிகளை குறித்து, ஆளுகிறவர்களை குறித்து பேசுவதற்கு தயக்கம் காட்டுவதுண்டு. காரணம் என்னவென்றால், அவர்களுக்கு தெரிந்துவிட்டால் அது ஒரு பெரிய வேறொரு காரியத்தை கொண்டு வந்து சேர்த்து விடுமே என்று சொல்லி ஒரு பயமும் ஒரு தயக்கமும் இருப்பதுண்டு. இங்க வேதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, மோசேக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயம் இல்லாமற் போனதென்ன? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பயம் நம்ம எல்லாருக்குள்ளும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? நீங்கள் மோசையோடு கூட பேசுவதற்கு அல்லது மோசைக்கு விரோதமாக பேசுவதற்கு, அவன் ஒரு அபிஷேகிக்கப்பட்டதான மனுஷன், தேவனுடைய பிள்ளை, ஆண்டவரை ஆராதிக்கிற மனுஷன், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற மனுஷன், அவனுக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயம் இல்லாமற் போனதென்ன? நீங்கள் ஒருவேளை அவனுக்கு சகோதரனாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், அவன் உங்களுடைய குடும்பத்திலேயே பிறந்தவனாக இருக்கலாம், அவன் யாராக இருந்தாலும் அவன் என்னுடைய பிள்ளை, அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவனுக்கு விரோதமாக பேச உங்களுக்கு எப்படி பயம் இல்லாமற் போகலாம்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய குடும்பத்துல அபிஷேகிக்கப்பட்டவர்கள் ஒருவேளை உங்களுடைய தாய் தகப்பனாக இருக்கலாம், சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், உங்களுடைய மாமனார் மாமியாராக இருக்கலாம், உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், அல்லது சக விசுவாசியாக இருக்கலாம், உங்களுக்கே தெரியாத ஒரு ஆளாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அபிஷேகிக்கப்பட்டவர்களுக்கு விரோதமாக பேசுவதற்கு ஒரு பயம் உங்களுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். சர்வசாதாரணமாக பேசிவிடாதீர்கள். இந்த பயம் நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும்.